ஜோஹன்னஸ் கெப்லர் டிசம்பர் 27ஆம் திகதி 1571ஆம் ஆண்டு பிறந்து நவம்பர் 15ஆம் திகதி 1630ஆம் ஆண்டு இறந்தார். இவர் ஓர் டச்சுலாந்திய கணிதவியலாளர் ஆவார். அறிவியல் புரட்சியில் முக்கியமான ஒருவர். இவர் ஒரு வானியலாளராகவும் ஒரு சோதிடராகவும் கூட பெயர் பெற்றவர். இவர் எழுதிய ஆஸ்ட்ரோனோமியா நோவா மற்றும் ஹார்மோனிசே முண்டி ஆகிய நூல்களினோடு முன்வைக்கப்பட்ட கோள்களின் இயக்க விதிகளுக்காக பெரிதும் அறியப்பட்டவர். 16ஆம் நூற்றாண்டில் கோள்களின் இயக்கத்தை விளக்க ஜெர்மன் விஞ்ஞானி ஜோஹன்னஸ் கெப்லர் முதலில் தனது 3 இயக்க விதிகளை முன்மொழிந்தார். கெப்லரின் முதல் விதி அல்லது சுற்றுப்பாதைகளின் விதி. ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையில் சூரியனுடன் ஒரு மையத்தில் நகர்கிறது. கெப்லரின் இரண்டாவது விதி அல்லது பரப்பு விதி. சூரியனை கோள்களுடன் இணைக்கும் நேர்கோடு சமகால இடைவெளி நகர்வில் சம பரப்பை தடவிச் செல்லும். அதாவது பரப்பின் திசைவேகம் மாறிலி ஆகும். இந்த விதிப்படி கோள் சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் போது மெதுவாக நகரும். மேலும் இது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் போது மிக வேகமாக நகரும். இது கோண உந்தத்தை பாதுகாக்கும் விதிக்கு ஒத்ததாகும். கெப்லரின் மூன்றாவது விதி அல்லது காலங்களின் விதி. சூரியனை சுற்றியுள்ள கோளின் முழு சுற்றுக்கால அளவின் இருபடி நீள்வட்ட சுற்றுப்பாதையின் பெரிய அச்சின் பாதியின் முப்படிக்கு நேரடியாக விகிதாசாரமாகும்.